தீபாவளி அப்படின்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அத்தனை பேருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு பண்டிகைன்னா இந்த ஒரு பண்டிகையை தான் சொல்லலாம். தீபாவளியுடைய தாற்பயம் அதை சொல்லுங்க கொஞ்சம். அனைத்துலகம் வாழவென்னு ஆதிநர சிங்கனடி தினைத்தனையும் மறவாத சிந்தையுள்ள சடகோபன்னு சொல்கிற மாதிரி பக்தர்கள்லாம் உலக நன்மைக்காகவே வாழ்ந்துட்டுருக்கா, அனைத்துலகம் வாழவென்னு அப்படின்னு அந்த மாதிரி உயர்ந்த பாகவதோத்தமர்களால் ஒரு பண்டிகையும் நமக்கு இந்தந்த காரணத்தினால இந்தந்த பண்டிகையானது நம்ம தர்ம பிரகாரம் பண்ண வேண்டியது. இது சனாதன தர்மத்தில் தொண்டு தொட்டு வளர்ந்துட்டுருக்கு. இதில் ஆரம்பிக்கக்கூடியது முதல் பண்டிகையானது யுகாதி பண்டிகைன்னு சொல்லுவாள். தமிழ் வருஷ பருப்புன்னு இருந்தால் கூட யுகாதி பண்டிகை ரொம்ப முக்கியத்துவமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அது தொடர்ச்சியாக வரும்போது ஒரு பண்டிகையாக லைனாக வந்துட்டுருக்கு. இதில் நடுவில் வரக்கூடியதான பண்டிகையானது தீபாவளி பண்டிகை. இது எதனால் அப்படின்னாக்கா, இதில் நடுவில் பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த நரகாசுரன். இந்த நரகாசுரன் சுவாமியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு வந்ததான ஒரு பண்டிகையாகவே இதை அரசுரனுடையதான பிரார்த்தனையினால் உண்டானதான ஒரு பண்டிகை. இது எதனாலன்னு பார்க்கும்போது, வராக பெருமாள் பூமாதேவியின் இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியதான ஒரு சமயத்தில், உனக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன், நீ சந்தோஷமாக இருக்கணும். நான் பூமாதேவி இந்த இரண்யாக்ஷன் 2 ராட்சசர்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கா. வராக பெருமாள் தான் மீட்டு எடுத்துன்னு வந்தார் அவரை. அப்படி இருக்கக்கூடியதான நிலைமையில் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. அப்படி கேட்கக்கூடியதான ஒரு சமயத்தில் அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமானது ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ வராக பெருமாள் சொல்கிறார், இந்த சமயத்துமானது குழந்தை பெற்றுக்கக்கூடியதான காலமானது இல்லை. சிலதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சனாதன தர்மமே சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டதான ஒரு தர்மம். சாஸ்திரங்கள் நவகிரகங்களுடையதான நிலை எப்படி இருக்குது, சூரியன் காத்தால் எப்படி இருக்கார், மத்தியானம் எப்படி இருக்கார், சாயங்காலம் எப்படி இருக்கார், இதெல்லாம் மனசில் வச்சுட்டு பகலுக்குள்ளதான பலன்கள் எப்படி இருக்கும்,